தமிழ் வளர்க இங்கிலீஷ். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமா பேச போறோம். நம்ம தோழரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அரசியல் மாதிரி கெட்டப் போட்டு வந்திருக்காரு. எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. இது நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனை கல்யாணம் பண்ணத அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? நீங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்சு வாங்கினீங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட்ல சும்மா சொல்லிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே பயங்கர மோட்டிவ்ல போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு 23ஆம் தேதி வாக்கு, 4ஆம் தேதி வந்து ரிசல்ட். சரிங்களா? சரி, இப்ப வந்து வாக்கு சூடு பிடிச்சிருக்குதான். அரசியல் களம் பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. டிஎம்கே வருமா, ஏடிஎம்கே வருமா, தாவேகா வருமான்றது பெரிய ஒரு இதா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்கு. நம்ம நண்பர்ட்டையும் கேட்கலான்னு தோணுது. ஏன்னா அரசியல் சம்பந்தம் எனக்கு என்ன தெரியுது அதை விட அதிகமா நம்ம நண்பருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அரசியல் களம் பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. ஆனா யார் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு வருவோம்னு நம்ம நினைக்க முடியாது. சரிங்களா? நினைக்காம நினைக்க முடியாதுன்னா நாம நினைக்க முடியாது. மக்களால் ஆகப்பட்ட அவங்கதான் முடிவு பண்ணணும். மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. மக்கள் தான் முடிவு பண்றாங்க. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கடை சூடு பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம டிஎம்கே வந்து முன்னாள் முதல்வர் வந்து வேற லெவல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவா இல்ல வந்து பிஜேபியான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கூட்டணியில போயிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அவங்க ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க. திமுக மற்ற இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கணும்னா டிவிகே விஷில் அது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்கள் அவர் ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில ஒரு பெரும் குழப்பம். இதுதான் மெயினான ஒரு விஷயம். எடுத்துக்காட்டுக்காக வந்து இலையை எடுத்துக்கங்களேன். இலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா எடப்பாடி பிஜேபி நிக்குதான். அது சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும் எப்படின்னு தெரியுங்களா? வாட்ஸ்அப் குரூப் என்னது, ஆனா அட்மின் யாரு? அதான் சொல்றேன். குரூப் இருக்கு, அட்மின் யாரு அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேல போயிட்டு இருக்கு. டிஎம்கேவின் தலைமை வந்து சரியான முறையில எடுத்து அவங்க பயன்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க. இடையில வந்து தளபதி விஜய் இருக்கிறாரு இல்லைங்களா? விஜய்க்கு எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த கூட்டத்துல ஒரு 50% எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாக்கு இல்லாத நண்பர்கள் தான் இல்லைங்களா? வாக்கு இல்லாத நண்பர்கள். அதை வச்சு அவர் வந்து சின்ன பசங்க நிறைய பேர் பிரச்சாரம் பாருங்க. குழந்தைங்க தான் அதிகமா பிரச்சாரம் பண்றாங்க இன்னைக்கு காலகட்டத்துல. டிவிகேக்கு குழந்தைங்க தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிரச்சாரம் வைரல் தான். மிரட்டி ஓட்டு கேட்கறதுலாம் வீடியோ வந்துருக்கு. மிரட்டி எனக்கு தான் ஓட்டு போடணும், டிவிகேக்கு தான் போடணும்ன்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? ஒண்ணும் இல்லை, அது ஒரு பெரிய கருத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தளபதி விஜய் வந்து அரசியல்ல இறங்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம், இல்லைன்னு யாரும் சொல்லல. அவங்களோட தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்க செய்யற ஒரு விஷயமும் அதே மாதிரி அவரு கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க செய்யற ஒரு சில தவறுகள் வந்து பெருசாயிடுது. அதாவது தலைவர் அடிக்கிறது, எனக்கு என்ன தோணுதுன்னா ஏறி மேல நின்று கிஸ்கி ஆக்குறது, சரிங்களா, காவல்துறையோட கையை கடிக்கிறது. இது பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான இது. நமக்கு ஒரு அடி எடுத்து வச்சு மேல வரோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்த கட்சிக்காரங்க எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தாவேகா என்ன பண்ணுது, இதை பிரபலப்படுத்தணும், மக்கள் மத்தியில டேமேஜ் பண்ணணும். அது வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி வெளியில வரும்போதும் சரி, இல்ல அவங்க வளர்ந்துகிட்டு வரும்போது அவங்க பேரை டேமேஜ் பண்றங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகாவை பொறுத்த அளவுக்கு வெளியில இருந்து யாருமே வந்து அவங்கள வந்து டேமேஜ் பண்ணல. அவங்களோட ரசிகர்கள் தான் அவங்கள டேமேஜ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. எனக்கு உண்மைதான். அதுலயும் பாருங்க, ஐயா புஷி ஆனந்த் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அந்த லாங்குவேஜ் எங்கதான் கத்தாரே தெரியல. அவர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் பயங்கரமா பேசுறாரு. நானும் தொலை பார்த்தேன். அகராதி எல்லாம் பார்த்துப்பட்ட தமிழ் அகராதி எல்லாம் அப்படி ஒரு அகராதியே இல்லையே. வட சென்னையில கூட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். இவர் பேசுறது அது என்ன வார்த்தைங்கிறதே தெரியல. அப்படிலாம் வச்சுக்கிட்டு அவங்கள முன்னேற்றி கொண்டுட்டு வர்றது பெரும்பாடு போடுறாரு. தலைவர் விஜய் வந்து 2 தொகுதியில நிக்கிறாரு. அந்த 2 தொகுதியில வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தாலும்
ஏங்க அவங்க இருக்கிற எல்லா தொகுதியும் இப்ப போன வாரம் கூட 2038 தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ நீங்க என்னமோ வந்து 2 தொகுதி சொல்லிட்டு இருக்கீங்க. 2038 தொகுதி இல்லைங்கல்ல, 234 தொகுதி தான் இருக்கு. அவர் தான் சொன்னாரு 2038 தொகுதி ஜெயிப்போம்னு. அதனாலதான் வந்து அடுத்த அரசியல் கட்சிக்காரங்க வந்து தற்கொலைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மக்களை சொல்லியிருக்கலாம், ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. அது அவருடைய தெளிவான ஒரு வார்த்தையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க செய்யற ஒரு விஷயமும் வைரலா தான் ஆகும். சரி, தாவேக்காவை விடுங்க. தாவேக்கா வந்து நீங்க உங்களோட நோக்கத்துல சொல்லியிருக்கீங்க. டிஎம்கே வந்து எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. டிஎம்கே எதுவும் செய்யலன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. டிஎம்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா பிரச்சாரத்துல அதிகமா திமுக எதுவுமே செய்யலன்றாங்க. ஆனா இந்த லிஸ்ட் பார்க்கும்போது டிஎம்கே வந்து இந்த தடவை சொன்னதை விட அதிகமாவே செஞ்சிருக்காங்கன்றது நிறைய பேரோட கருத்து இருக்கு. அவங்களோட கருத்து என்ன இருக்கு? மனச்சாட்சியோட பேச போகணும், மனச்சாட்சியோட நம்ம பேசணும் அப்படின்னா டிஎம்கே ஊழல் பண்றாங்களோ ஊழல் பண்ணலையோங்கிற விவாதத்துக்கு நம்ம வேணாம். ஆனால் டிஎம்கே பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள். அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மகளிருக்கான உண்டான ஒரு தொகை, இலவச பேருந்து, அடுத்தது வந்து விவசாயிகளுக்கு அந்த மானியம். விவசாயிகள் மானியம் வந்து மத்திய கவர்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரேஷன், அது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஒரு இதா இருந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இந்த கட்சிக்காரங்களோ அந்த கட்சிக்காரங்களோ புதுப்பாடியே வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓப்பனா சொல்றேன்னா பொய் சொல்லுவாங்க. குற்றச்சாட்டு நீங்க என்ன செய்யறீங்களோ அது செஞ்சுதான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுதான் வந்து அரசியல் களம். இதுல வந்து ரொம்ப குழப்பத்துல உள்ளது வந்து பொதுமக்களாகிய நாம தான். சரி, ஓகே. இப்ப அதிமுக பத்தி பேசவே வேணாம், யார் தலைமன்றது அதுதான் அப்பாற்பட்ட விஷயம். சொல்லிட்டேன், வாட்ஸ்அப் குரூப் என்னது, ஆனா அதுல அட்மின் யாருன்னு இன்னும் தெரியல. உண்மைதான். இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி சார் வந்தாரு, அவரும் நல்லா பண்ணாரு. ஆனா அது இப்ப வந்து போயிட்டு பிஜேபியில இணைச்சதுதான் எல்லாருக்கும் அதிருப்தியா இருக்கே தவிர மத்தபடி அதிமுக ஒரு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இல்ல. பிஜேபியில போயிட்டு இவங்க வந்து கூடனதால மட்டும்தான் அந்த சிறுபான்மையோட ஓட்டுகள் வந்து புறக்கணிக்கப்படுது. அதாவது வந்து அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா. இப்ப சின்னம்மா ஒரு பக்கம், ஐயா டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இப்ப புகழேந்தின்ட்டு ஒருத்தர் எம்பி, அவர் ஒரு தனியா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஐயா எடப்பாடி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவர் தான் டிஎம்கேல போயிட்டாரு. இருந்தாலும் இவங்க எல்லாமே பிரிஞ்சு போனதால அதிமுக தொண்டர்கள் நம்ம எந்த பக்கம் போறதுன்னு தெரியல இல்லைங்களா. தலைமை சரியான ஒரு தலைமை இல்லை. அம்மாவும் சின்னம்மாவும் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்ட்டு இப்ப புதுசா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அதை பத்தி யாருமே பேசல. கட்சி ஆரம்பிச்சு இப்ப கூட்டணியும் அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக தொண்டர், அதாவது கீழ்மட்டத்துல உள்ள தொண்டர்களுக்கு ரெட்டை மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய சின்னம் என்ன, ரெட்டை இல்ல. இது வந்து காலங்காலமா எம்ஜிஆர் அம்மா, ஜெயலலிதா அம்மா, இப்படி காலங்காலமா இருந்த ஒரு விஷயத்த வந்து ஐயா எடப்பாடி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அடிமட்ட தொண்டனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இரட்டை இலை மட்டும்தான். ஆனா இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு ஒற்றுமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இதுதான் மூணாவதா ஒரு அமைப்பு உள்ள வர்றதுக்கோ கட்சி உள்ள வர்றதுக்கோ பத்தி பேசாம விட்டீங்களே. மூணாவதா போது இன்னொரு கட்சி இருக்குல்ல, அண்ணன் சீமான் சொல்றீங்களா. நாம் தமிழர் கட்சியில இப்ப போயிட்டு இருக்கீங்க. அண்ணன் சீமானை பொறுத்த வரையும் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன் பெருமைப்படுவேன்னா விவசாயிகளுக்காக அவர் செஞ்சாரு. அதாவது எவ்வளவு ஒரு விஷயம் செஞ்சாருங்கிறத விட தோழர், உண்மையிலே அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தவரோ அதுல இருந்து இதுவரையும் தனிச்சு மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு. யாரோட தயவும் எனக்கு தேவையில்ல, நான் தனிச்சுதான் நிற்பேன். என்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி எனக்கு ஓட்டு போட்டு என்ன சிஎம் ஆக்குறாரோ அன்னைக்குதான் நான் வந்து முதலமைச்சர். அது வரையும் நீங்க நான் என்னதான் சொன்னாலும் அதுல அதிகபட்சமா யூஸ் பண்ணி பாருங்க. அவர் பேசுறது எல்லாமே பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கருத்து சொல்லுவாரு, இந்த கருத்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். வட மாநிலத்துக்காரன் எல்லாம் இறங்கிட்டான், ஆட்சிக்கு வந்து இதான் பண்ணுவோம் அப்படிம்பாரு. ஆனா வட மாநிலத்துக்காரன் இப்ப வந்து அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரன் அடிக்கிறான். இதெல்லாம் அவர் வந்து முன்னவே சொன்னாப்புல. மக்களும் மறந்துட்டாங்க, நடுவில் நடந்துச்சு. அதை அப்ப மறந்துட்டாங்க மக்கள். அது அடித்தடி நடந்தது. வட மாநிலத்துக்காரங்க திருப்பூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு.
இன்னைக்கு வந்து அவர் சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இந்த மக்கள் நீங்க அதுக்கு மக்கள் வந்து முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணாத தப்ப உணர்ந்த பின்னாடிதான் ஐயோ தவறு பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது வரையும் கண்டிப்பா நான் அவருக்கு தான் எனக்கு பின்னாடி ஒன்னும் எடுத்துக்காட்டுக்கு அப்படியே எடுத்துச்சிங்களேன், தளபதி விஜய் வச்சுக்கோங்களேன். அவர் ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கிறதால தொண்டராயிட்டாங்களா? இப்ப அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா மாஸ் காமிக்கிறாங்க இல்லைங்களா? உடனே என்ன சொல்றாங்க, எந்த ஒரு அதாவது டிவிக்காவை பொறுத்த வரையும் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கிறோமோ அந்த அரசியல் நோக்கம் இதுவரையும் அவங்க வெளிப்படையா சொன்னது கிடையாது. யாரு இப்ப டிவிக்கு? ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னோட இது முன் வைக்கிறேன். டிவிக்கேல விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க மக்கள், உண்மைதான். ஆனா இப்ப நிக்கிற அந்தந்த தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறாங்களா, அவங்களாம் யாருன்னே தெரியல. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துங்க, ஒரு ஊர் தலைவரா இருந்திருப்பாங்க, அந்த தலைவர்ல இருந்து வந்து ஒரு மெம்பரா இருந்து தலைவரா இருந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏவா வந்திருப்பாங்க, அனுபவத்து மூலியமா வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு. ஆனா இப்ப நிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப தலைவர் விஜய் செய்வார், ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா செய்வார், சொல்ற வார்த்தை செய்ய மாட்டாருன்னு வச்சுங்க. ஆனா அவர் நேரடியா செய்ய போறது இல்ல. யாரு இங்க இருக்கிற வந்து ஊர் தலைவர் இந்த கேண்டிடேட்டுங்களை வச்சுதான் செய்ய போறாரு. அப்ப இங்க நமக்கு யார் செய்வாங்க? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தாலுக்காக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால நிக்கிற எம்எல்ஏ எம்பி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் இவங்க தான் செய்ய போறாங்க. அவங்கள நம்பிதான் ஓட்டு போடுறாங்க மக்கள். என்னும் போது விஜய் செய்வாருன்றது அப்பாற்பட்ட விஷயம். தலைமை என்ன பண்ணுதோ கீழே இருக்கிறவங்க தானே மெயின். இப்ப கீழே இருக்கிறவங்க யாருக்குமே யாரும் தெரியாது, கடமைக்கு போட்டு போயிட்டா. ஏன்னா என்ன ஒரு நண்பர் கேட்டாரு, நம்ம அது நீங்க சொல்றது உண்மையான ஒரு கருத்து தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த அனுபவம் இல்லாம என்ன செய்வாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. சோ எனக்கு அது தோணி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு காலகட்டத்துக்கு பின்னாடிதான் வந்து ஒரு நிலையான ஒரு சீட்ல உக்காந்தாங்க. ஆமா சரிங்களா? இப்ப அண்ணன் சீமான் அவரு வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு இன்னமும் தனியா போராடிக்கிட்டு இருக்காரு. ஆமா. அண்ணன் திருமாவளவன் அவரு ரொம்ப வருஷமா களத்துல இருக்காரு, தமிழ் போராளின்னே சொல்லலாம் அண்ணன் திருமாவளவனை. அதாவது வந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இவர் ஒரு சாதிய தலைவர் அப்படிங்கன்னு ஒரு தனி ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அவர் சாதிய தலைவர் அல்ல, சாதிக்க நினைத்த தலைவர்னு நான் கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்துல. ஏன்னா எந்த ஒரு மக்களுக்கும் இவங்க அந்த சாதி இவங்க இந்த சாதின்னு எந்த ஒரு காரணத்தை வச்சும் அண்ணன் திருமாவளவன் தனிச்சு சொன்னது கிடையாது. அனைத்து மக்களுக்கும் உண்டான சமூக தலைவர் அவரு. பாருங்க, அவருக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னமும் வந்து வளர்ந்துகிட்டு இருக்க அனைத்து சாதி மக்களையும் வந்து ஒரு இருக்காம 8 தொகுதி தான் கொடுத்திருக்காங்க, மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலன்ற மாதிரி. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. சரிங்களா? நண்பர் வந்து நீங்களும் நானும் ஒன்னா இருந்து களத்துல போராடுறோம், மூணாவதா ஒரு எதிரி உள்ள விடக்கூடாதுன்னா நீங்க எது சொன்னாலும் நான் கொஞ்சம் பணிஞ்சு வரணும், நான் எது சொன்னாலும் நீங்க பணிஞ்சு வரணும். பாக்குற கண்ணோட்டத்துல வெளியில வந்து இவங்க இப்படின்னுட்டு கோல் அடிப்பாங்க. அதை அவர் பொருட்படுத்தாம 8 தொகுதி கொடுத்தாலும் பாஜகவை உள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு அந்த சங்கிகளை உள்ள விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தாலதான் அவரு அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் ஒரு சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில தான் அண்ணன் திருமாவளவன் இதுல கையில் எடுத்து 8 தொகுதியா இருந்தாலும் 8 தொகுதியிலையும் நான் வென்று காட்டுவேன் என்று சவால் விட்டு களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சிறுத்தைகள் மட்டும், அதாவது சிறுத்தைகள்லாம் நீங்க தனியா இவங்க தான் அப்படின்னு தனியா சொல்ல முடியாது. சிறுபான்மையினர், வன்னியர், தலித்து, அனைத்து சாதியினரும் அனைவருமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால அவரே இன்னும் வந்து அந்த சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டதில்லை. இப்ப கூட சமயத்துல சொன்னாங்க இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, அதான் தலைவர். ஆமா, அது கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. அது கூட அவர் தலைவர் பெருசா எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, ஆட்சியில பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பவரை அடுத்தவனை உள்ள விடாமல்
விரட்டை அடிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு முயற்சியில தான் தலைவர் திருமாவளவன் சூப்பரா இன்னொரு பண்ணி விஷயம் நான் கேக்குறேன்னா, நீங்க ஒருத்தரை மட்டும் பேஸ் பண்ணி பேசுறீங்க, மத்த தலைவர்களும் இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே பேசல. நீங்க ஒரே ஒரு கட்சியை குறிப்பிட்டு இல்ல பேசுறீங்க. ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற தவறான ஒரு விஷயம். அவர் எல்லாமே வந்து ஒரு சாதி தலைவரா பாக்குறாங்க இல்லைங்களா, அதுக்காக மட்டும்தான் நான் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மென்ஷன் பண்ணீங்க, ரைட் தான். ஏன்னா நான் எல்லாமே என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நீங்க இப்ப பேசுறது யாரா இருந்தாலும் இவங்க வந்து பேஸ் பண்ணி ஒரே தலைவரை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்ன்ற மாதிரி நீங்க பேசுறீங்களா? கேட்ட கேள்வி பொதுநலமா தான் கேட்டேன். நீங்க வந்து ஒரு படியா ஏதாவது சொல்றீங்களா? இல்ல நம்ம பொதுவான ஒரு அரசியல் வேடன், அரசியல்ல பொதுவா தான் நம்ம பேசுவோம். இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கிற ஒரு பாகுபாடு எங்களுக்கு கிடையாது. மக்கள் மத்தியில அரசியலை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அதுக்காக அவரை மட்டும் நம்ம டிவிகே தலைவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இவ்வளவு தூரம் நீங்க பேசுனீங்கல்ல, ஆமா, டிவிகே தலைவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிகே தலைவர் தான் சொன்னியாச்சுங்களே, விசில் அடிச்சா குஞ்சுகள். அதாவது நான் அவர் தப்பா சொல்ல கிடையாது, அவரோட தொண்டரின்னு தப்பா சொல்ல கிடையாது. அவங்க செய்யற ஒரு சில தவறுகளை மீடியாவில வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க. அவங்க செய்யற தப்ப மட்டும் தான் மீடியா காட்டுதுன்றீங்களா? ஆமா, உண்மை தானே. அவங்க செய்யறது ஒரு காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு. அவங்க செய்யற நல்லது ஏன் காட்ட மாட்டேன்றாங்க? நல்லது செய்யலீங்களே, என்ன செஞ்சாரு அப்படிங்களா? நான் அதை பேச ஆரம்பிச்சுன்னா அதிகமாயிடும். கரூர் மேட்டரை எடுத்தா வேற மாதிரி ஆடும், தெரியுங்களா? முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் கரூர்ல நின்னு தலைவர் கரெக்டா செஞ்சிருந்தாருன்னா மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருந்திருக்கும். அதை பண்ணல. காவல்துறை வந்து பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக இருக்கு. அவரு கையை பிடிச்சி காமிக்கிறாரு, ரவுண்ட் போட்டு காமிக்கிறாங்க மீடியாவில். அதோட மட்டுங்களா, மாவட்ட செயலாளர் ஒரு பெண்மணியோட வீட்டுக்குள்ள போறாரு 12 மணிக்கு. அது வந்து அந்த பிரச்சனை ஆச்சு, அதுதான் முடிஞ்சு. அதுதான் மீடியா வெளியில காமிக்கும் போது மக்கள் மத்தியில நீங்க என்னதான் நீங்க ஒரு 100 நல்லதை செஞ்சாலும் மக்கள் மத்தியில தெரியாது. ஒரு தவறு மட்டும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படும். அப்படிதான் தலைவர் விஜய் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த விஷயத்தையும் பேசணும். சோ இன்னைக்கு வந்து என்னோட கருத்து என்னன்னா, யார் ஜெயிப்பாங்கன்றது முதல் கருத்து. அதை நீங்க வச்சு முடிக்கல. உங்களோட தோணல் என்ன? நீங்க எல்லாருமே சொல்றது இல்ல, உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்க. அதாவது இங்க இருக்கிற அரசியல் கருத்துலாம் நீங்க சொன்னீங்க, அதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் முடிவு பண்றது மட்டும்தான். மக்கள் முடிவு. ஒரு விரல் புரட்சி, அந்த ஒரு விரல் புரட்சி அந்த பூத்துக்குள்ள போயிட்டு போடும்போது மக்கள் முடிவு பண்றது மட்டும்தான். மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு மக்கள் முடிவு பண்றது வந்து ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அதை நம்ம வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது, இல்ல நம்ம சரி அவங்க வருவாங்க சொல்ல முடியாது. மக்கள் முடிவு பண்ண ஒரு விஷயம் அது வந்து அந்த ஏழ்மையான மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க முடிவு பண்றது. இன்னொரு விஷயம், நம்ம நண்பர் நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னாரு. ஆனா கண்டிப்பா அந்த ஒரு விரல் புரட்சியை மறக்காதீங்க, வாக்களிக்க கண்டிப்பா மறக்காதீங்க. ஏன்னா நம்மளோட முழுமையான உரிமையோட வாக்கு. இந்த ஒரு வாக்கு உரிமையை தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள. வாக்கு நமது கடமை, உரிமை. கடமைன்றது அப்பாற்பட்ட விஷயம், நம்மளோட உரிமை. ஏன்னா வாக்களிக்கிறது நமது உரிமை. வாக்களிங்க, ஓட்டு போட மறக்காதீங்க. நம்ம இன்னும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போறதால நம்ம அடுத்த வீடியோல நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க ஏதாவது தவறு பண்ணோம்னா திருத்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.